எதிர்வரும் 28ஆம் தேதி, அதாவது வருகின்ற வியாழக்கிழமை இந்த மாதம் செல்வச்சந்நிதி ஆலயத்திலே சுமார் 108 திருமணங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது சிங்கப்பூரை வசிப்பிடமாக கொண்ட, அதாவது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட, சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாக கொண்ட திருமதி டிடி துரை சுமதினி தம்பதிகள் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். அவர் சிங்கப்பூரிலே அவர் ஒரு பிரபல சட்டத்தரணியாக வேலை செய்கின்றார். அவர் இங்கே உள்ள வசதி குறைந்த மக்களுக்காக தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த 108 திருமணங்களை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இது செல்லச்சந்நிதி ஆலயத்திலே வரும் 28ஆம் தேதி 6ஆம் திருவிழா அன்று பகல் 10 மணிக்கும் 12 மணிக்கும் இடையிலே நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருமணங்களுக்கு உரிய தாலி மற்றும் வேஷ்டி சால்வை மற்றும் கூரை சீலை போன்ற சகல செலவுகளும் அவர்கள் பொறுப்படுத்தி இதை செய்கின்றார்கள். அத்துடன் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகை நிதியும் அன்று கையளிக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் இந்த ஒரு நல்ல காரியத்திலே எங்களோட சைவ மத தலைவர்கள், மற்றது சமூக பெரியார்கள், பொதுமக்கள், பெரியோர்கள் எல்லோரும் கலந்து சிறப்பித்து அந்த 108 தம்பதிகளையும் ஆசீர்வதித்து அன்று நடைபெறும் மதிய போசனத்திலும், ஆலயத்திலே நடைபெறுகின்ற மதிய போசனத்திலும் கலந்து சிறப்பிக்குமாறு எல்லோரையும் வேண்டி நிற்கின்றோம். இந்த 108 பேரையும் நாங்கள் ஒவ்வொரு இந்த குடாநாட்டில் இருக்கின்ற 15 பிரதேச செயலகங்கள் வாரியாக அவர்களுடைய மேற்பார்வையில் கிராம உத்தியோகத்தர்களுடைய அனுசரணையுடன் இந்த தம்பதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தென்னிந்தியாவுக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை சீராக இடம்பெறல் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இல்லை, உண்மையின்படி இந்த கப்பல் சேவை, பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு இப்போ கொஞ்ச காலமாக நடக்குது. இடையில் நிப்பாட்டப்பட்டு திரும்ப நடக்கிறது. ஆனால் இந்த இரண்டு நாட்டு அரசுகளும் இதிலே போதிய அளவு அக்கறை செலுத்தவில்லை என்று தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் பயணிகள் ஆர்வமாக இருக்கிறார்கள், போக்குவரத்துக்கு ஏற்பாடுகள் அங்கே இருக்கின்றது, கஸ்டம்ஸ் இருக்கிறது, எல்லா விடயமும் அங்கே இருக்கிறது, இமிக்ரேஷன். ஆனால் அந்த கப்பல் சேவையை ஒழுங்காக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் கையளித்து ஒரு நாளைக்கு கடைசி 2 சர்வீஸ் செய்தால் கூட நிறைய பயணிகள் இங்கே வருவதற்கு இருக்கிறார்கள். இப்போது விமான சேவை நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னைக்கும் திருச்சிக்குமான விமான சேவை நடைபெறுகிறது. பயணிகள் அதிலே முழுமையாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய அளவு வருமானம் கிடைக்கின்றது. ஆனால் சில குறைபாடுகளும் அங்கே எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதாவது யாழ்ப்பாணத்து பலாலி விமான நிலையம் ஊடாக வரும் பயணிகளுக்கு மிகவும் இறுக்கமான நெருக்கடிகள் வழங்கப்படுவதாக ஒரு தகவலும் எங்களுக்கு வருகிறது. கட்நாயக்கா மூலம் பயணிகள் வரும்போது பிரச்சனைகள் இல்லை, சுலபமாக வெளியேறுகிறார்கள். ஆனால் பலாலியின் மூலம் வர பயணிகளை மிகவும் இறுக்கமான முறையிலே செக் பண்ணுறார்கள். செக் பண்ணுறபடி பிரச்சனை இல்லை, ஆனால் நீண்ட நேரம் வைத்து செக் பண்ணுறார்கள் என்று ஒரு குறையும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் தெரியப்படுத்துகிறோம். அதேவேளை இந்த விமான நிலையத்தை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போக வேண்டும். அதை அண்மையில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். நல்ல விஷயம். விரைவாக அதை செயற்படுத்த வேண்டும். இது ஒரு நீண்டகால கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த வர்த்தக நோக்கத்திலான பொதிகளை ஏற்றி இறக்கும் கப்பல் சேவை, இது கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்களோட கதைக்கிறார்கள். அடுத்த மாதமோடும் இந்த மாதமோடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது நடைபெறுவதாக தெரியவில்லை. அண்மையில் கூட 2 வாரங்களுக்கு முதல் ஹேலிஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்திருந்தார்கள். தாங்கள் எப்படியும் இந்த அதாவது இப்போது அந்த காலநிலையை கருத்தில் கொண்டு வருகின்ற ஜனவரியிலிருந்து தொடர்ச்சியாக ஓடப்படும். ஆகையால் வர்த்தகர்களை அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்துங்கள். இந்தியாவிலிருந்து நிறைய
பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் இங்கே உள்ளூர் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்குமான ஒரு தளத்தை தாங்கள் ஏற்படுத்தி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது எப்போ நடைபெறும் என்றது தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அது விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் வர்த்தகர்கள் இதை எதிர்பார்க்கின்றார்கள். அப்படி நடக்குமாக இருந்தால் ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும். அது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி பெறவும் ஏற்றுமதி அதிகரிக்கவும் இது ஒரு ஏதுவாக அமையும். அடுத்ததாக எமது நீண்டகால கோரிக்கையான யாழ்ப்பாணத்துக்கான வடமாகாணத்துக்கான பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் 2-3 ஜனாதிபதிகளிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தோம். புதிய ஜனாதிபதியிலையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே வரும் 1ஆம் தேதி துறக்க இருப்பதாக எங்களுக்கு பத்திரிகை வாயிலாக அறிந்தோம். நல்ல விடயம். அதேவேளை சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிகிறோம். மயிலிட்டி துறைமுகத்துக்கான புதிய கட்டுமானங்கள், அந்த துறைமுகத்தை நவீனமயப்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்களை நடைபெறுவதாக அனுப்பினோம். இது உண்மையின்படி ஒரு வரவேற்கக்கூடிய விடயம். மேலும் அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட்டுக்கான சில ப்ரப்போசல்களை நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம். அநேகமாக இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு அந்த ப்ரப்போசல் நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். அதை அனுப்பிய பின்பு நாங்கள் பத்திரிகைகளுக்கும் அதை வெளியிடுவோம். குறிப்பாக யாழ்ப்பாண வடமாகாணத்தின் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதிலே குறிப்பிட இருக்கின்றோம். ஆகையால் இந்த புதிய அரசு வடமாகாணத்தை மக்களையும் வடமாகாணத்து மக்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய அபிவிருத்தியிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய முன்வர வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அதாவது இதுவரை காலம் இல்லாத ஒரு ஆதரவை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த ஆதரவுக்கு பரிமாணமாக நீங்கள் அவர்களுடைய பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். நீண்டகால பிரச்சனையான இனப்பிரச்சனையும் விரைவாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். மற்றும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம் மற்றும் செம்மணி புதகுழி போன்ற விடயங்களை வெளிக்கொண்டு வந்து நீதியான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். ஆகையால் இப்படியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு மீது மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவறான கருத்து. நீங்கள் கப்பல் ஓடுங்கள், நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதியர்களை நாங்கள் தருகிறோம், அப்புறம் நீங்கள் அந்திரப்படும். அதாவது கப்பலை ஓட வழிக்கிடுங்கள், இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள். எமது பணிமனையிலே நடந்த கூட்டத்திலே பெருந்தொகையான ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆனால் சேவை தான் நடைபெறவில்லை. ஆகையால் சேவையை ஆரம்பிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான விடயங்களை கருத்தில் கொள்வோம்.